நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 24ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 4:30 அமெரிக்காவில் பற்றி எரிகின்ற ஓயில் சுத்திகரிப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பான தகவல்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் வேறு வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன விஷயம் என்பதை நாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல நண்பர்களுக்கான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. ஹை பட்டன் இப்ப லைக்கா லைக்க அழுத்தின உடனே கீழே கமெண்ட்ஸு கீழே ஹை பண்ண ஒரு விஷயம் வரும், அதையும் அழுத்துங்க. உடனுக்குடன் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப அமெரிக்காவில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு மத்திய கிழக்குல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈரான்ல பற்றி எரிகிறதோ, அதே போல கட்டார்ல மற்றும் குவைத்துல பற்றி எரிகின்றதோ, அதே போல அமெரிக்காவிலும் இவ்வாறான பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை கண்களால் காண முடிகிறது. டெக்சாஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மாபெரும் வெடி விபத்து, அதை ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். மாபெரும் வெடி விபத்து இரவு வானத்தில் வான் உயர்ந்த கருப்பு புகையை எழுப்பி இருக்கிறது. எல்லா இடமும் புகை மண்டலமாக இருக்கிறது. இதனால் அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டிருக்கின்றார்கள். ஃபோர்ட் ஆர்தரில் உள்ள வலேரோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தின் தாக்கம் அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் என்னன்னா, நீ காலடியில இருந்த நிலத்தையே உலுக்கும் அளவுக்கு கடுமையாக மிகப்பெரிய குண்டுவெடிப்பு போல உள்ளூர் மக்கள் விவரித்திருக்கிறார்கள். பலர் சொல்கின்றார்கள் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது போல அதிர்ந்ததாகவும் வீடுகள் எல்லாம் உலுக்கியதாகவே இது ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வெடி சத்தம் கேட்ட பிறகு பல குடியிருப்பாளர்கள் தான் அவசர சேவைகளை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வெடி விபத்தா அல்லது யாராவது தாக்கினார்களா, உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனையா என்ன என்று உடனடியாக எதுவும் தெரியவில்லை. அமெரிக்காவும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்கின்றார்கள் இல்லை. மிகப்பெரிய பூகம்பம் போல அதிர்வாக இருந்தது என்று அங்குள்ள மக்கள், அருகில் உள்ள மக்கள் தெரிவிக்கிறார்கள். வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெயை பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருளாக மாற்றுகின்ற அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான இந்த நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தீயை அணைப்பதற்காக சம்பவ இடத்தில் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் உடனடியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஃபோர்ட் ஆர்தரின் மேற்கு பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களுக்கு மக்கள் தங்களை ஜன்னல்களை மூடுங்கோ, என்னடா உள்ளுக்குள்ள புகை வந்துச்சுன்னா அவர்கள் சுவாசிக்கும் பொழுது வேற வேற வருத்தங்கள் வந்துடும். ஆகவே உள்ளூர் அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுடைய அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெபர்சன் கவுண்டி அதிகாரிகள் மாநில நெடுஞ்சாலை 82, 87 மூடியிருக்கிறார்கள். டெக்சாஸ் மாநில போக்குவரத்து துறை கார் வாகன ஓட்டிகள் அந்த பகுதியை முழுவதுமாக தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அறிக்கையிலே தற்பொழுது டெக்சாஸின் ஃபோர்ட் ஓதரில் உள்ள வலேரோ சுத்திகரிப்பு ஆலையில் ஒரு பிரிவில் இந்த மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஊழியர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள். வலேரோவின் அவசரகால மீட்பு குழு அங்கு வேலை செய்து கொண்டு வருகிறது. உள்ளூர் அதிகாரிகளோடு ஒன்றிணைந்து வேலை செய்கிறது. எப்பொழுதும் போல தொழிலாளர்கள் பாதுகாப்பு எங்களுடைய முன்னுரிமை என்று வலேரோ நிறுவனம் சொல்கிறது. இந்த சம்பவம் மிகப்பெரிய வெடிப்பாக இருந்த போதிலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஷெரீப் சீனா ஸ்டீபன்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். செயலிழந்த ஒரு தொழில்துறை வெப்பமூட்டியால் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக புலனாய்வாளர்கள் நம்புவதாக, உறுதிப்படுத்துவதாக இல்ல, நம்புவதாக ஷெரீப் சீனா ஸ்டீபன்ஸ் தெரிவித்திருக்கின்றார், அங்குள்ள போலீஸ் தலைமை அதிகாரி. இந்த ஃபோர்ட் ஓதர் ஆலை இருக்குதானே, இங்க 3,80,000 முதல் 4,30,000 பீப்பாய்கள் வரை கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறனோடு அமெரிக்காவின் மிக முக்கியமான மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலைகளில் ஒன்றாக இது இருக்கிறது. வழக்கமான எரிபொருள் உற்பத்திக்கு அப்பால் இந்த ஆலை புதுப்பிக்கத்தக்க டீசலின் முக்கிய உற்பத்தி இடமாகவும் செயல்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எரிசக்தி உள்கட்டமைப்பின் முக்கிய அங்கம். வெடிப்புக்கான சரியான காரணத்தை கண்டறியவும் சேதத்தின் அளவை மதிப்பிடவும் அதிகாரிகள் முயன்று வருகின்றார்கள். ஆனால் இப்ப உள்ளுக்குள்ள போக முடியாமல் இருக்கு தீ பந்தம். சுத்திகரிப்பு ஆலை எப்பொழுது பாதுகாப்பாகவும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் என்பதை
இப்பொழுது சொல்ல முடியாமல் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் விசாரணை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இவ்வளவு பெரிய ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து மிகப்பெரிய அதிர்வாக இருக்கிறது. இப்ப நீண்ட கால முடக்கமாகவும் நாடு முழுவதிலும் உள்ள எரிபொருள் விநியோகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை தற்பொழுது கப்பல் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ள நிலையில் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கு மிகவும் நிலையற்ற ஒரு தருணத்திலே இந்த மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதை பொதுவாக உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கை கொண்டு செல்கிறது. இப்ப அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய AAA தரவுகளின்படி ஒரு கலன், அங்க கலன்ல தான் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கலன் சாதாரண பெட்ரோலின் சராசரி விலை தற்பொழுது $3.91 இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே டிரைவர்மார் கார் வைத்திருக்கிறவர்கள், வாகனம் வைத்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இப்ப யூகேல ஒரு பவுண்ட் 50 பென்ஸுக்கு 1 லிட்டர் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியான இந்த நெருக்கடிகள் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணத்தினால் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இது 12 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட 25% ஒரே வாரத்தில் அதிகரிப்பு. ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன்பு, இஸ்ரேல் ஈரான் மீது வலிந்து தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்ததை விட 33% ஒரு உயர்வை குறிக்கிறது. இந்த போர் உலகில் 1/5 பங்கு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் போக்குவரத்தை முழுமையாக நிறுத்திவிட்டது. இது சர்வதேச எரிசக்தி முகாமையால் இதுவரை இல்லாத மிகப்பெரிய எண்ணெய் விநியோக இடையூறு என்று அழைக்கப்படுகிறது. இது சர்வதேச எரிசக்தி முகமை ட்ரம்பிட்ட சொல்லணும், நெதன்யாகுட்ட சொல்லணும், பொதுவா இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. KCM ரேட் நிறுவனத்தின் தலைமை சந்தை ஆய்வாளர் டிம் போட்டர் தெரிவிக்கின்றார், இன்றைய மிதமான இந்த மீட்சி இருக்குத்தானே, இந்த சந்தை, அதாவது ஒயில் சந்தை சேற்றில் கால் ஊன்றுவதை போல் இருக்கிறது. ஏன்னா வெளியில எடுக்க முடியாது. இப்ப ஏவுகணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை இன்னும் ஒரு தெளிவான வழியாக மாறவில்லை என்பதை வர்த்தகர்கள் குறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 வரை உயர்ந்திருக்கிறது. இப்ப நேற்று ட்ரம் சொன்னார், தான் 5 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்க போறேன். உடனடியாகவே பங்கு சந்தைகள் திடீரென்று உயர்ந்தன. அதற்கு பிறகு ஈரான் குறிப்பிட்டது, நாங்கள் போர் நிறுத்தத்தை ஆதரிக்கவில்லை, அடித்து கொண்டே இருப்போம் என்று. பங்கு சந்தை அப்படியே கீழே விழுந்து விட்டது. அப்ப இவ்வாறான நிலைமையில் அதிகபட்சமான உச்ச விலை 2008 அந்த ரிசெஷன் காலத்துல $147 போனது. 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்த பிறகு பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலையும் கடுமையாக உயர்ந்தது. மார்ச் மாதத்துல $139 எட்டியது பீப்பாய். பிறகு ஏறக்குறைய முந்தைய விலைகளிலே நிலை பெற்றிருந்தது. தற்பொழுது மீண்டும் ட்ரம்பினுடைய இந்த போரால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் விளைவாக அதன் உச்சத்தை எட்டியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் உக்ரைன் என்ன செய்யுதுன்னா, இப்ப ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் பொருளாதார தடையை நீக்கியதன் பிறகு, அதாவது ஒயில் தடையை நீக்கியதன் பிறகு, அவர்கள் ஒயில் ஏற்றுகின்ற இடத்திலெல்லாம் உக்ரைன் போய் இப்பொழுது அடித்து கொண்டிருக்கிறது. ஈரான் போரும் அதே நிலைமையில் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது. அது தொடர்பாக நாம் விரிவாக பார்ப்போம். ஆகவே 2022 ஆண்டில், அதாவது ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது, ஒரு முட்டு சந்தில் தற்பொழுது நிற்கின்றார்கள். மாற்று வழி எதுவுமே தென்படவில்லை. போரை நிறுத்த வேண்டிய ஒரே நிலைமைதான் இருக்கிறது. 2022 ஆண்டின் எரிசக்தி அதிர்ச்சிக்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யா மீது விதித்த தடைகள் தான் காரணம். தற்பொழுது ஈரான் எண்ணெய் விற்பனை செய்யலாம் என்று அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட உடனடியாக அதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக தென்படவில்லை. சர்வதேச எரிசக்தி முகாமையின் IEA மதிப்பீட்டின்படி தற்போதைய நிகழ்வு உலகளாவிய எண்ணெய் சந்தையின் வரலாற்றில் மிகப்பெரிய விநியோக தடை. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்பாய்கள் வர வேண்டிய நேரத்திற்கு வரவில்லை.
குறைந்தது 10 மில்லியன் பீப்பாய்கள் கூட வர முடியாமல் இருக்கிறது வளைகுடா பகுதிகளில் இருந்து. இந்த நிலைமையில் மூலோபாய பெட்ரோலிய இருப்புகள் பெரும்பாலும் அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் இருக்கின்றன. அவை உள்நாட்டு வசதிகளில் சேமிக்கப்படுகின்றன. இருந்தும் ஐரோப்பா மிகப்பெரிய நெருக்கடியில் தற்பொழுது இருக்கிறது. இயற்கை எரிவாயு சந்தையும் இதே போன்ற நெருக்கடியை எதிர்கொள்கிறது. உலகளாவிய LNG சந்தை எண்ணெயை விடவும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வி. அமெரிக்காவினுடைய பெட்ரோல் விநியோகம் இப்பொழுது தடைப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனெனில் இந்த மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வெடித்திருக்கிறது. எவ்வாறு வெடித்தது என்பது தொடர்பாக இனி அமெரிக்கா சொன்னால்தான் உண்மை வெளியில் வரும். சொல்வார்களோ தெரியவில்லை. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹைப் பட்டனையும் அழுத்துங்கோ. தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும்.